to Sudu Thanni. இன்னைக்கு நம்ம வீடியோவில் சீஸ் லவர்ஸ்க்கான ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பீஸா ஸ்கொயர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை நான் பனீர் டிக்கா வச்சு பண்ணியிருக்கேன். அந்த ஃப்ளேவரில் இருக்கும். ஆனால் நீங்கள் டாப்பிங்ஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். நீங்கள் வெறும் ஆனியன் கேப்சிகம் வச்சு பண்ணலாம், இல்லாட்டி சீஸ் அண்ட் கார்ன் வச்சு பண்ணலாம். நீங்கள் எது வேணாலும் வச்சு பண்ணலாம். நான் பேசிக் மசாலா இதில் பண்ணியிருக்கேன். டாப்பிங்ஸ் நம்ம எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். முதல்ல நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு கேஷ்யூ பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். 10 முந்திரி பருப்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தேவைப்படும். அப்புறம் 4 தக்காளி பழமாக எடுத்து அரைச்சிருக்கேன். இது 3 இருக்கட்டும். இப்போ நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா உருகினதுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கூடவே 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க முந்திரி பருப்பு பேஸ்ட்டு சேர்த்துருங்க. இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துருங்க. இது ஓரளவு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இதில் மசாலா சேர்க்கலாம். மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், கசூரி மேத்தி 1 டீஸ்பூன், அப்புறமா தேவையான அளவு உப்பு நான் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாமே நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம வேக வைக்க போகிறோம். 10 நிமிஷம் நல்லா வேக வச்சிருங்க. தண்ணி நல்லா வற்றணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இது நல்லா மசாலா மாதிரி ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் குறைஞ்சிடுச்சு. இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக ஆகும். உங்களுக்கு அந்த கிரேவி டெக்ஸ்சர் கிடைக்கும், அதுக்காக சேர்க்குறோம். ஃப்ரெஷ் க்ரீம் ஆப்ஷனல் தான். சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கடைசியாக கொத்தமல்லி தூவி இதை இறக்கிடலாம். இது ரொம்ப பேசிக் மசாலா தான். இதை நீங்கள் வெறும் பிரெட் டோஸ்ட் பண்ணி கூட இதை தொட்டு சாப்பிட்லாம். இல்லை எந்த சாண்ட்விச்குள்ளே வேணாலும் இதை ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பீட்சாலலாம் பீஸா சாஸ்ன்னு ஒன்று பண்ணுவாங்க. அது கம்ப்ளீட்டாக வேறு டேஸ்ட்டில் இருக்கும். நான் அதையும் இன்னொரு வீடியோவில் பண்ணி காட்டுறேன். இது ஒரு டைப் ஆஃப் மசாலா, அது இன்னொரு டைப். இப்போ இது தனியாக இருக்கட்டும். அடுத்து நான் பன்னீர் டிக்கா பண்ண போகிறேன். அதுக்கு 100 கிராம் பன்னீர் சின்ன சின்ன கிப்ஸாக வெட்டி சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன். 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் பிளாக் சால்ட், 1 டீஸ்பூன் மாங்காய் பொடி, 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி. எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் உருக்கின வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். ஜென்ரலாக தயிர் சேர்ப்பாங்க, ஆனால் தயிர் சேர்த்தா இதில் டேஸ்ட் மாறிடும். அதனால் நான் வெண்ணெய் சேர்க்குறேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரெடி ஆயிடுச்சு. தனியாக வச்சிடலாம்.
அடுத்து நான் சாண்ட்விச் ப்ரெட் எடுத்திருக்கேன். இதுக்கு 2 ப்ரெட் தேவைப்படும். அதோட சைட்ஸ்லாம் வெட்டிடுங்க. இப்போ நான் 2 ப்ரெட்லேயும் சைட்ஸ் வெட்டி வச்சுருக்கேன். இப்போது இதை ஒரு தடவை நல்லா ரோல் பண்ணிவிட்டு இது மேலே ஒரு சீஸ் ஸ்லைஸ் வைக்கிறேன். அதுக்கு மேலே இன்னொரு பிரெட் ஸ்லைஸ் வச்சு திருப்பி நான் ரோல் பண்ணுறேன். அப்போ தான் இது நல்லா ஒட்டும். இப்போது இது மேலே நான் செஞ்சு வச்சுருக்க மசாலாவை வைக்கிறேன். எல்லா சைடும் ஈவனாக பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா இது மேலே துருவின சீஸ் வச்சுக்கிறேன். அப்புறமா நம்ம டாப்பிங்ஸ் வைக்கலாம். நான் கேப்சிகம், ஆனியன், அப்புறம் நான் செஞ்சு வச்சுருக்க பன்னீர் வைக்கிறேன். நீங்கள் என்ன டாப்பிங்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் அவன் இருந்தால் அவனில் வைக்கலாம். நான் கடாயிலேயே இதை பண்ண போகிறேன். அதனால் ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்து நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த பிரெட் ஸ்லைஸை உள்ளே வைக்கிறேன். இதை மூடி வச்சு நம்ம ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ண போகிறோம். அப்போ தான் இந்த சீஸ் மெல்ட் ஆகும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நான் இதை 4 பீஸாக கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த சீஸ் கிரேட் பண்ணதே தெரியக்கூடாது. நல்லா ஃபுல்லாக மெல்ட் ஆகிருக்கணும். அப்போ தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம உள்ளே வர சீஸ் ஸ்டஃப் பண்ணியிருக்கனால உள்ளேயும் அது நல்லா உருகியிருக்கும். ஸோ இதுதான் சீஸ் பர்ஸ்ட் பன்னீர் டிக்கா பீட்சா ஸ்கொயர். ஃபுல் அண்ட் ஃபுல் சீஸ் தான் இருக்குது. பார்க்கவே ரொம்ப யம்மியாக இருக்குது. நம்மளோட சூப்பரான பீட்சா ஸ்கொயர் ரெடி ஆயிடுச்சு. நான் ஏன் விருப்பம் போல் இதில் டாப்பிங் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களோட டாப்பிங்ஸ் என்ன பண்ணீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.